நம்ம அநேக நேரங்களில் யோசிக்கிறோம் தெரியுமா, என் வாழ்க்கை பட்டு போன மரத்தை போல இருக்குது, என் வாழ்க்கை வனாந்தரத்தை போல இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் ஆசீர்வாதமும் இல்லை என்று நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாருங்க, அந்த வனாந்தர பாதையை நான் அறிந்திருக்கிறேன். நீ நடந்து வருகிறது வனாந்தரம் தான், நீ நடந்து வருகிற பாதை கடினமான இடம்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நான் அதை அறிந்திருக்கிறேன். நீ நடந்த வனாந்தர பாதையில கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயம் நன்றினால பொங்க வேண்டும். ஏன்னா என் பாதை கடினமா இருக்குது என்று நான் சொல்லிவிட்டு என்னுடைய பாதையெல்லாம் யாரும் இல்லை நான் நினைச்சு கொண்டு இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்றார், இல்லை மகனே மகளே தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகாம உன்னோடு கூட தான் இருந்தேன். உன் கஷ்டத்தின் பாதையில் நீ பள்ளத்தாக்கில் இறங்கும் பொழுது, நீ பாளையம் இறங்கும் பொழுது, நீ தேவையாய் நிற்கும் பொழுது, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது, எல்லா இடங்களிலும் பார்வோன் சேனையை அமிழ்க்கும்படியாய் உன்னோடு கூட இருந்தேன். செங்கடலை கடக்கும் பொழுது உன்னோடு கூட இருந்தேன். யோதானை குவியிலால் இருக்க பண்ணின போது உன்னோடு கூட இருந்தேன். எரிகோ உடையும் பொழுது உன்னோடு கூட இருந்தேன். மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை சுவையான தண்ணீரை மாற்றும் வரை உன்னோடு கூட இருந்தேன். நீ புலம்பி திரியும் போது கூட உன் கூட தான் இருந்தேன். நீ முழங்கால் படிட்டு அழுது புலம்பும் போது உன் கண்ணீரை காண்கிறவராய் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். உன் சூழ்நிலைகளை அறிந்தவராய் இருக்கிறேன். உன் வனாந்தர பாதையை அறிந்திருக்கிறேன். பின்ன விட்டுட்டு போகலை. நான் உன் கூட உன்னோடு கூட உன்னை கரம் பிடித்து நடத்தினேன். அல்லேலூயா.